ஆசி பாட்காஸ்டை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய வாழ்க்கையிலே அதி உன்னதமான மாற்றம் ஏற்பட, நீங்கள் வெற்றியாளர்களாக திகழ, அந்த மகத்தான மகோன்னத சக்தி, பிரபஞ்ச சக்தி துணை புரிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, நம்முடைய ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். அந்த ஆட்டிடியூட் சரியாக இல்லாத போது ரீதிங்க் பண்ணி அதை சரி பண்ணிக்கணும். ஒரு மனையியல் வல்லுநர்கிட்ட ஒரு கேஸ் வருது. என்ன என்று பார்க்கும்போது, ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் நல்ல வாழ்க்கையில் முன்னேறி அவர் பெரிய நிலை வரும்போது அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு நிறைய பேர் வராங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் சிக்கலை தீர்க்கணும்னு அவருடைய கவனத்தை செலுத்துகிறார். அவருடைய ஃபோக்கஸ் மற்றவங்க லைஃப்பில் ஏற்படுற சிக்கலை போக்கணும். இப்போ இவரும் பிஸ்னஸ்லேயே இருந்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் இது பண்ணும்போது இரவு நேரத்தில் நெடுநேரம் மற்றவர்களோட கலந்துரையாடுறாரு. அப்போ மற்றவங்களோட பிரச்சனைகள், தொல்லைகள், அவங்களுடைய இதெல்லாம் வீட்டில் உட்காந்து பேசுகிறாரு. ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆகுது, தூக்கம் வர மாட்டேங்குது அவருக்கு. அவங்க பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், இவங்க பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், இப்படி யோசித்து மது பழக்கத்துக்கு அடிமையாகிறார். தூக்கம் வராமல் மது பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டதுக்கு பிறகு அவருக்கு பகல்லையும் தேவைப்படுது. அப்போ அவருடைய பிஸ்னஸே அவரால் கவனிக்க முடியல. மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது பிரச்சனையாவது, அதை கேட்டதில் நிறைய பிரச்சனை வந்துருச்சு. அவருடைய லைஃப்பில் அந்த ப்ராஸ்பேரிட்டி நல்லா ஏற்பட்டிருந்து அதுவும் தடைப்படுது. பகல் நேரத்துலேயும் ஆல்கஹால் தேவைப்படுது. அதனால மனையியல் வல்லுநர்கிட்ட வராரு, இருக்கிற சூழ்நிலையை பற்றி சொல்கிறாரு. அவர் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, எந்த டைமில் மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறது, உங்களோட எதுக்கு எப்படி நேரம் ஒதுக்குறது எல்லாம் சொல்லி கொடுத்து, அப்புறம் நிறைய நாள் சில ட்ரைனிங்லாம் கொடுக்குறாரு. அப்போ ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அதில் ஒன்று தான், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மக்கிட்ட சரியாக இல்லை ஒரு ஆட்டிடியூட்னா ரீலேபிள் அப்படின்னு மனையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஐயோ நான் எனக்கு நிறைய பேர் பிரச்சனையை கேட்டால் எனக்கு தலை சுற்றுது, என்னால் யாருக்கும் எந்த சொல்யூஷனும் சொல்ல முடியாது, என் வாழ்க்கையே எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு இல்லாத மனநிலையில் நான் இருக்கேன், என்னுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுக்கிட்டே வருது நாளுக்கு நாள், இப்படி சொல்கிறது, இப்படி நம்ம இன்னர் டாக்ஸ் நடக்கிறது. இதை நம்ம என்ன பண்ணணும், அலசி ஆராய்ந்து பார்த்து இது ஏன் வருது அப்படின்னு பார்த்து, என்னுடைய உடல் ஆரோக்கியம் பெறுகிறது, மனையியல் ரீதியாக பலம் பெறுகிறேன், உடல் பலம் மனோபலம் அதிகரிப்பதோடு புத்தி பலமும் அதிகரித்து கொண்டே வருகிறது, மற்றவங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிற போது நான் விட்னஸாக இருந்து சொல்லுவேன், அப்படி நான் ஒரு சாட்சி பாவியாக இருந்து இதை செய்ய போகிறேன் அப்படின்ற முறையில் ரீலேபிள் பண்ணும். அடுத்தவங்க பிரச்சனையை கேட்டால் அதோட என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இப்படி தகவல் கொடுக்குறதே நம்ம தான். நம்ம ரீலேபிள் பண்ணணும். நம்ம எவ்வளவு பெரிய தீங்கான விஷயங்களை கேட்டாலும் அது என்னை பாதிக்காது, எதனாலும் பாதிக்கப்படாதவன், எல்லையற்ற சக்திமான் நான், புத்திமான் நான், அப்படி ரீலேபிள் பண்ணணும். நம்மளை நம்ம பிரகடனம் பண்ணணும். அது வாய் வார்த்தையாக முதல்ல இருக்கலாம், அதுக்கப்புறம் மனையியல் ரீதியாக அதை பார்க்கணும். ரீலேபிள் பண்ணிவிட்டு அடுத்துக்கப்புறம் என்ன பண்ணணும், ரீஃப்ரேம் பண்ணணும். ரீஃப்ரேம் பண்ணுறது ஸ்கில் டெவலப்மெண்ட். எப்படியெல்லாம் நம்ம நம்மளுடைய எட்டிக்யூட், பண்பை வளர்த்துக்கிறது, எப்படியெல்லாம் மற்றவர்களோட தொடர்பு கொள்ளும்போது விளைவறிந்த விழிப்புணர்வோடு, கான்ஸ்டன்ட் அவேர்னஸோடு எப்படி தொடர்பு கொள்வது, அந்த விளைவறிந்த விழிப்புணர்வோடு தொடர்பு கொள்கிற போது அவங்களுக்கும் நமக்கும் பயனுள்ள வகையில் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது எந்த காலகட்டத்தில் வச்சுக்கலாம். இரவு உறக்கத்தை கெடுத்துக்கிட்டு இரவில் டிஸ்கஷன் வைக்கிறது கரெக்டாக? மாலை வேலையில் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், அப்புறம் 15 நிமிஷம் ப்ரே பண்ணணும். ப்ரே பண்ணி எல்லாருடைய ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு. மேலும் எனக்கு இதுக்கு மகத்தான சக்தியை, பிரபஞ்ச சக்தி எனக்கு கொடுக்கணும், அப்படி சொல்லி நம்ம ஆவாங்கனம் பண்ணிக்கணும். இது ஒருத்தருக்கு அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது, உடனே போச்சு, எனக்கு ஏஜ் ஆயிடுச்சா, இனிமே அடுத்தடுத்து எங்கள் தாத்தாக்கு அப்படி தான் வந்தது, எங்கள் அப்பாவுக்கு அப்படி தான் வந்தது, அதே மாதிரி இப்போ எனக்கு ஆரம்பிச்சிருக்கு, பிபி ரைஸ் ஆயிடுச்சு, சுகர் வந்துருச்சு, இப்படி சொல்லாமல் ரீலேபிள் பண்ணணும். அவங்களுக்கெல்லாம் வந்தது, அதனால் நான் இப்போ பார்த்துட்டேன், இதை நான் ப்ராப்பர் டயட் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நான் நல்ல பீப்புளோட, குட் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணி, இந்த நல்ல தகுந்த ஆலோசனையோடு இந்த உடல்
ஆரோக்கியமின்மையை சரி செய்து ஆரோக்கியமானவனாக மாறுவேன் அப்படி சொல்லி ரீலேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது எதில் இனிமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ரீஃபோக்கஸ் பண்ணணும். ரீலேபிள், அதுக்கப்புறம் ரீஃப்ரேம் பண்ணணும் மைண்டை, அதுக்கப்புறம் ரீஃபோக்கஸ் பண்ணணும். இனிமேல் எதுலெல்லாம் நமக்கு அதிக கவனம் செலுத்தணும், எதுலெல்லாம் நம்ம நினைவை கொண்டு போகணும் அப்படின்லாம் பார்த்து அப்படி கொண்டு போகும்போது அவங்களே விதியை மதியால் வெல்பவர்கள். இந்த விதியை மதியால் வெல்வதற்கு தினமும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குனா போதும். காலையிலையோ மாலையிலையோ ஒரு குறித்த நேரத்தில் குறித்த இடத்துல உட்கார்ந்து நம்முடைய சக்தியை நாம் எவ்வாறு வளர்த்து கொள்வது, நம்ம எனர்ஜி லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்ம எப்படி ஃபோக்கஸை அதிகரிக்கிறது அப்படின்னு நம்ம அதை பார்க்கணும். ஒரு இளைஞன் என்ன பண்ணுறான், சும்மா ஒரு கதையில் ஒரு உண்மை இருக்குது. ஒரு பெரியவரை போய் பார்க்குறான். வாழ்க்கையில் எவ்வளோ என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன், எனக்கு எதுவுமே கூடி வர மாட்டேன்து அப்படின்னு கேட்குறான். அப்போ நீ நேர்மையானன்றதால உனக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஒரு கிராமம் இருக்குது இந்த இடத்துல, அந்த கிராமத்துலேருந்து சில மைல்கள் நீ நடக்கணும். அப்படி உள்ளே நடந்து போகும்போது, தாண்டி போகும்போது ஒரு மலையை பார்ப்ப. அந்த மலையை நீ நெருங்கும்போது ஃபஸ்ட்டு கால் இடறி கீழே விழுவ. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னா முள் குத்த ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி போகும்போது யாராவது குறுக்க நீ இந்த மலையில் ஏறி எதுவும் பண்ண முடியாதுப்பா, நீ கிளம்புன்னு, நீ திரும்பி போயிருன்னு சொல்லுவாங்க. நீ எதுக்குமே அஞ்சக்கூடாது, எதுக்குமே செவி சாய்க்கக்கூடாது. நீ அந்த இடத்துல போய் உட்காந்து ப்ரே பண்ணு. அங்கே ஒரு இது இருக்குது, உனக்கு ட்ரெஷர் இருக்குது, அது தெரியும். அந்த இடத்துக்குள்ளே போய் நீ அதை எடுத்துகிட்டு வந்துரு, உன் குடும்பத்துக்கும் உன் சந்ததிக்கும் அது உதவும் அப்படின்னு சொல்கிறார். இவனுக்கு அப்படி போகும்போது ஒரு ஊக்கத்தோட உற்சாகத்தோடு போகிற ஒருத்தனுக்கு கால் தடுக்கி விழுந்தா உடனே அவன் என்ன நினைப்பான், கரெக்டு, சக்ஸஸான பாதையில் போகிறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து முள் குத்துனா திரும்பி வந்துடுவான், அவன் வரமாட்டான். இதெல்லாம் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அதே மாதிரி நம்ம உள்ளுணர்வுன்ற குருவை நம்ம தட்டி எழுப்பணும். அந்த உள்ளுணர்வுன்ற குரு எந்திரிச்சு முழிச்சாச்சின்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம உள்ளுணர்வு சொல்லி கொடுக்கும். அப்புறம் யாராவது வழியில் வேணாம்ப்பா அங்கே போகாத அப்படின்னு சொல்லுவாங்கன்னு குரு சொல்லிட்டார் உள்ளுணர்வு. ஆனால் அது கேட்டுட்டு அவன் திரும்பி போவானா? அந்த அசைவிலா ஊக்கம்னு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் இப்போ ஒரு இடத்துல ஒரு இது இருக்குது, ஒரு பெரிய ட்ரெஷர் இருக்குது, ஒரு பெரிய சொத்து, விலை மதிப்பற்ற ஒரு இது இருக்குது, விஷயம் இருக்குது. அதை நம்ம அடையணும். அப்போ அடையணும்னா டெஸ்டினேஷனை போய் சேர்ந்துடணும். நம்ம ஃபோக்கஸ் அதிலே இருக்கணும், அந்த மலையிலே இருக்கணும். இடையில தடுக்கி விழுவோம், முள் குத்தும், யாராவது இல்லை அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்ம இலக்கை நோக்கி போகும்போது இதெல்லாம் நடக்கும். இதையெல்லாம் கலைந்து விட்டு நம்ம போகணும். அப்படி போய் அந்த மலையில் உட்காந்து தபஸ் பண்ணி அந்த உண்மை நிலையை, அந்த உண்மையான இதை, அந்த ட்ரெஷர் இந்த எங்கேயும் கிடையாது, நமக்குள்ளே இருக்குது. அது வெளியில் தேடுறதில்ல. அந்த கதையில் அப்படி சொல்லியிருந்தா கூட அந்த ட்ரெஷர் நமக்குள்ளே இருக்குது. அப்படி நம்ம உள்ளே போகிறதில்ல. யாரோ நம்மளை டைவெர்ட் பண்ணுறாங்கன்னா டைவெர்ட் ஆகிடுறோம். நம்ம மற்றவங்களுக்கு செவி சாய்க்கிறோம். நம்முடைய உள்ளுணர்வை ஒழுங்குபடுத்தலை. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மகாசக்தியை நம்ம தரிசிக்கலை. அந்த மகாசக்தியுடைய கைடன்ஸை நம்ம கேட்கலை. நம்ம இன்ட்யூஷன் பவரை டெவலப் பண்ணணும். இன்ட்யூஷன் பவரை டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் வெற்றியை நோக்கி இருக்கணும். அப்போ வாழ்க்கையில் நிச்சயமாக நாம் வெற்றி அடைவோம். அதனால் நம்ம ரீலேபிள் பண்ணணும். நான் இப்படி தான், எனக்கு எதுவும் சரி வராது அப்படி சொல்லாமல், நான் வெற்றி அடைய பிறந்தவன், நான் என்னுடைய பாதை வெற்றி பாதை, நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம தாட்டை ரீஃப்ரேம் பண்ணணும். உட்காந்து எப்படி நம்ம மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி நம்ம கான்ஃபிடென்ட்டை டெவலப் பண்ணுறது அப்படின்லாம் ரீஃப்ரேம் பண்ணிக்கிட்டு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எதை நோக்கி போகிறோம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தோட, ஒரு அர்த்த புஷ்டி நிறைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கணும். அப்படி வாழும்போது நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு, நம்ம ஆட்டிடியூடை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையை யாராலையும் கெடுக்க முடியாது, யாராலையும் பாதிப்படைய வைக்க முடியாது. என் நண்பரால் நான் கெட்டு போயிட்டேன், என்னுடைய பக்கத்து வீட்டுக்கார உறவினர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இப்படியெல்லாம் சொல்லி அங்கலாய்ப்பு பண்ணுறதை விட்டுட்டு நம்மளை நம்ம கவனித்து நம்மளை சரி செய்து கொண்டு ஒழுங்குபடுத்தி கொண்டு தூய்மைப்படுத்தி கொண்டு வெற்றி பெறுவோம் என்று கூறி ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன்.
RC Podcast by MS Ravishankar Raja.